வணக்கம். வெல்கம் டு SSGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது பார்ட் 1. 10th January 2023 ஷிஃப்ட் 1ல 20 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட்ஸ்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, ரீசனிங் அண்ட் மேத்ஸை பொறுத்தளவுக்கும் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 18+ கொஸ்டின் நம்மளால வந்து என்னன்னா கரெக்டா போட முடியும் அப்கமிங் 2024 எக்ஸாமுக்கு. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்குற வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Question number 1. Select the correct mirror image in the given figure when the mirror is placed at M1 and shown below. சரி, இப்போ மிரர் வந்து என்னன்னா இங்க பாட்டம்ல வச்சிருக்காங்க. நார்மல் மிரர் இமேஜ் கொஸ்டின்ஸ் வெர்டிக்கலா வந்து என்னன்னா இப்படி மிரர் வைப்பாங்க, இந்த சைடு கொடுத்துட்டு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்களே. அதே இதுல கீழே வந்து என்னன்னா பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீ எந்த மாதிரி மாறும் அப்படின்னா இந்த சைட்ல மாறும். வி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதே தான் வந்து என்ன வி வரும். பட் இங்க சி இருக்கும்போது சேம் வரும். ஆனா வி வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது என்னன்னா நம்ம டைரக்டா சொல்லிலாம் வந்து என்ன சி தான் வரும். ஏன்னா பாருங்க சி வந்து என்ன சேம் வரும், எல் வந்து என்ன சேஞ்ச் ஆகும். கீழே இருக்கிறதுல வந்து என்ன இந்த எல் வந்து மேல வரும், இந்த இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல இது வந்து கீழே வரும். கே பார்க்கும்போது வந்து என்ன இந்த பெரிய லைன் வந்து என்னன்னா இங்க மேல வந்துடும். சரி, வி வந்து சேஞ்ச் ஆகும், 3 வந்து அப்படியே தான் இருக்கும், 8 வந்து சேமா இருக்கும், ஜெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மிரர் இமேஜ். இந்த டிஃபரன்ஸ் இந்த ஆன்சர் வந்து போட்டுடலாம். Question number 2. Which figure should replace the question mark if the series were to continue ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 5வது சீரீஸ் என்ன வரும்னு பார்க்கலாம். சரி, செகண்ட் இதை பாருங்களேன். இங்க 0 2 இருக்குல்ல, 3வதுல எப்படி இருக்குன்னா 0 2 இங்க வந்திருக்கு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்து இந்த லாஸ்ட் ரெண்டுல இருக்கு. அதே பேட்டர்ன்ல வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல இருக்குது இந்த லாஸ்ட் ரெண்டுல வரும். சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போமே. நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, சரி இதுக்கும் இது இருக்கு சேமா இருக்கு, அதனால வந்து என்ன அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் வந்து என்ன இந்த மேல அம்புக்குறி இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இந்த 2 அண்ட் வந்து ட்ரையாங்கிள் என்ன வரும்னா இந்த இடத்துல வரும், 2 ட்ரையாங்கிள் வரும். சரி, இப்படி பார்க்கும்போது 2 ட்ரையாங்கிள் இருக்கு, 2 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப இதுல இங்க வந்து என்ன ஸ்டார் மாதிரி இருக்கு, இங்க ஓ இருக்குல்ல. நம்மளுக்கு தெரியும் ஆல்பபெட் ஏதாவது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. சரி, 2 ஆல்பபெட் வந்து என்னன்னா வருது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன டைரக்டா இதுதான் வரும். சரியா. Question number 3. So select the option that related to the 5th letter cluster சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் உண்டாகுது, அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன் வச்சு இதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் வருது, அடுத்து மூணாவதுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்கேன். இப்ப கண்டுபிடிப்புமே ஒய் இருக்கு, அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க ஒய் இருக்கா, இங்க வந்து என்ன எக்ஸ் இருக்கு. சரி, ஏதாவது வந்து ஒரு பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். இங்க ஒய் இருக்கு, அடுத்த முன்னாடி லெட்டர் தான் வந்து எக்ஸ். சரி, அதே மாதிரி இங்க டி இருக்கு, அடுத்த முன்னாடி லெட்டர் டி இருக்கு, அடுத்த முன்னாடி லெட்டர் எஸ். அப்ப பி இருக்கு, பிக்கு முன்னாடி லெட்டர் என்ன ஏ. அப்ப ஆன்சர் பார்ப்போமே, ஏ என்ன ஒரே ஒரு ஆப்ஷன், அதை டேரக்டா வந்து கிளிக் பண்ணலாம். பட் ஸ்டில் சம் டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு இதுமே செக் பண்ணுவேன். இங்க ஓ இருக்கு, அடுத்து வந்து பி இருக்கா. ஸோ இங்க ஓ இருக்கு, அடுத்த லெட்டர் வந்து பி. சரி, அதே மாதிரில வந்து இங்க ஓ இருக்கு, அடுத்த லெட்டர் பி. அப்ப என்ன இருக்கும், ஏ இருக்கும், அடுத்த லெட்டர் என்ன இருக்கும், பி தான். அப்ப ஆன்சர் வந்து டேரக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏபி எல்கியூ வரும் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. செலக்ட் ஆப்ஷன் தட் ரிலேட்டட் டு இதே வந்து என்னன்னா ஒரு கிளஸ்டர் ஃபார்ம்ல கேட்டிருக்கேன். சரி, இப்ப கம்ஃபர்ட் வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன்ல மாறுது, கண்ட்ரோல் ஒரு பேட்டர்ன்ல மாறுது, டிஜிட்டல் எப்படி மாறும் பார்ப்போம். கம்ஃபர்ட்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்பேன். இவன் இந்த சிஓ இருக்கு பாத்தீங்களா, இந்த சிஓ என்ன மாட்டிருக்காங்க, இந்த ஓ வந்து என்ன முன்னாடி வந்திருக்கு, சி வந்து பின்னாடி போயிருக்கு, எம் வந்து அதே மாதிரி வந்து எஃப் வந்து முன்னாடி போயிருக்கு. அப்போ என்ன பேட்டர்னுக்கு வந்துருச்சு இங்க வரங்களேன், டி ஐ ஜி ஐ டி ஏ எல் இருக்கா. இதுல இந்த ஐ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்தாச்சு, இந்த டி வந்து அடுத்து இருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஐ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஜி வந்து இருக்கு, அடுத்து இந்த லாஸ்ட் இருக்கு வந்து எல் ஏ இருக்கு, டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். டேரக்டா போட்டு வந்து பண்ணிடலாம். சரி, இந்த ஃபார்ம் இதுல இருந்து என்ன பேட்டர்ன் போகுதோ அதே பேட்டர்னை இங்க நம்ம ஃபாலோ பண்ண ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 5. இன் சர்டன் கோடு லாங்குவேஜ். ஓகே, கோட் லாங்குவேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதாவது கார்ட் லைட் வந்து என்னன்னா எதை ஃபாலோ பண்ணுதான், ஸோ ஸ்ட்ரா அண்ட் ஹேண்டில்னு சொல்றாங்க. சரி, ஸ்ட்ரா இருக்கட்டும், இங்க வந்து என்னன்னா ஹேண்டில். ஓகேவா. அடுத்து பிளக் லைட் வந்து என்ன, ஓகே பிளக்கு லைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸோ டோஸ் அண்ட் வந்து என்ன ஹேண்டில். இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு எது வந்து என்ன காமனா இருக்குன்னு. பட் ஸ்டில் நம்ம வந்து எழுதிடலாம் எல்லாத்தையுமே. அடுத்து காட் பிளக், காட் இருக்கு, பிளக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கோடு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டோஸ் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்னா இங்க இதுல லைட் இருக்கு, இதுல லைட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சேமா இருக்குது என்ன இருக்கு, இங்க ஹேண்டில் இருக்கு, அப்ப ஹேண்டில் இருக்கு, அப்ப லைட்டுக்கு ஈக்குவல் டு வந்து என்ன ஹேண்டில். சரி, அடுத்து இந்த ரெண்டு இது பாருங்களேன், இதுல பிளக் இருக்கு, இதுலயும் வந்து பிளக் இருக்கு. அப்ப இதுக்கு வந்து காமனா இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கும் காமனா இருக்குது என்ன, டோஸ் இருக்கா. அப்ப என்ன மீனிங்னா லைட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில். ஓகேவா. அதே மாதிரி
பிளக்குக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் அ கோட் வேர்ட் ஃபார் காட். காட்டுக்கு வந்து என்ன இருக்கும், மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, லைட்டுக்கு வந்து என்ன கேண்டில் போயிடுச்சுன்னா காட்டுக்கு எனக்கு ஸ்ட்ரா தானே இருக்கும். அப்ப ஸ்ட்ரா தான் வந்து என்னன்னா ஆன்சர். ஸோ டைரக்டா வந்து போட்டுலாம். ஸோ இவ்வளவு டைம் எடுக்க தேவையில்லை. நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினால வந்து என்ன காமிக்கிறேன். பட் நம்ம வந்து மைண்ட்லயே வந்து என்ன அப்படின்னா டக்கு டக்குன்னு பார்த்து அடிச்சுட்டு வந்து ஆன்சர் போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வித் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபாலோயிங் சீரீஸ்ல வந்து இந்த லெட்டர் நம்பர்ஸ் போகும்போது நம்ம அது வந்து என்ன கண்டுபிடிக்கணும். சரி இப்போ பார்க்கலாமே. 1 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ 1 இருக்கட்டும், இங்க வந்து என்ன 6. நம்ம என்ன பண்ணா 6 வரும்? 1 இன்ட்டு வந்து என்னன்னா 5 பண்ணுவோமா? ரைட். 1 இன்ட்டு 5 பண்ணா நம்மளுக்கு 6. 1 இன்ட்டு 5 பண்ணா 5 வரும். அதோட 1 கூட்டுவோமே 6 வருது. சரி இப்போ 6 வந்திருக்கு. அப்புறம் வந்து 6 இருக்கு. 6 5 வந்து என்ன 30 வரும். பிளஸ் 1 கூட்டுவோம் 31. அவ்வளவுதான் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 156 இருக்கு. 156ல இருந்து 5 நான் இது பண்ணுவேன். பிளஸ் வந்து 1 கூட்டுவேன். 156 5ஆல பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 780 வரும். அதோட ஒரு 1 கூட்டினா அவ்வளவுதான் 781. சரியா? ஆன்சர் வந்து வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 7. So which two signs should be interchanged to make the வந்து below equations mathematically correctன்னு கேட்கிறேன். இப்ப இந்த மாதிரி சைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இங்க 4 ஆப்ஷனுமே செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன, இங்க கிராஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு. இந்த ரெண்டு இதுல கிராஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதுலயும் கிராஸ் இருக்கு, இதுலயும் கிராஸ் இருக்கு. அதனால கிராஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா ரேண்டமா எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 80% வந்து என்னன்னா ஆன்சர் ஃபாஸ்டா கிடைக்கிறதுக்கு வந்து என்ன இது சான்ஸ் இருக்கு. இப்ப கிராஸ் தான் நம்ம எடுக்க போறோம். சரி, கிராஸ்ல அடுத்து என்ன இருக்கு, இந்த சைட்ல பாருங்க பிளஸ் இருக்கு, இங்க வந்து மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க வந்து டிவிஷன் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிராஸ் அண்ட் பிளஸ் வந்து என்ன ட்ரை பண்ணி பாக்குறேன். சரியா? இப்ப என்ன மீனிங்னா இங்க 72 இருக்கும், இங்க வந்து என்னன்னா 6 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 18 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 9 இருக்கு. இப்ப இந்த கிராஸும் பிளஸும் மட்டும் நான் மாத்திக்கணும். அப்ப இங்க வந்து என்னன்னா பிளஸ் வருமா, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் வரும். ஸோ டிவிஷன்ஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆகாது, மைனஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்ப நம்ம அடிச்சு பார்ப்போமே. 72 பிளஸ் 6 வந்து எவ்வளவு வருது? 78 வருமா? அதுக்கு முன்னாடி இங்க வந்து டிவிஷன் இருக்கு பாருங்களேன். ஸோ 18 இன்ட்டு 6 வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 108 வரும். 108 5ஆல நம்மளுக்கு வந்து என்ன டிவிஷன் பண்ணா என்ன வரும்? பாயிண்ட்ல வரும்ல. கண்டிப்பா வந்து என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்டா அடி ஆகாது. அப்ப பாயிண்ட்ல வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு முழு நம்பர் வேல்யூ வராது. அப்ப கிராஸ் பிளஸ் வந்து என்னன்னா எனக்கு வராதுன்னு இங்கே தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவேன்னா எனக்கு கிராஸையும் டிவிஷனையும் வச்சு நான் போட்டு பாக்குறேன். அதே வந்து என்னன்னா 72 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு, இந்த இடத்துல வந்து என்னன்னா 18 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 9 இருக்கு. இப்ப என்னன்னா கிராஸ் வர இடத்துல வந்து நான் டிவிஷன் போடுவேன். ஸோ கிராஸ் வர இடத்துல வந்து என்னன்னா டிவிஷன்ஸ் இங்கே வருமா? அடுத்து என்ன வரும்? இங்க வந்து பிளஸ் அப்படியே தான் இருக்கும். டிவிஷன் வர இடத்துல கிராஸ் வரும், இங்க மைனஸ் வரும். இப்ப நம்ம வந்து என்னன்னா அடிக்க வேண்டியதான். ஸோ 6ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? 12 வந்து என்னன்னா 72 வருமா? அவ்வளவுதான். 12 பிளஸ் வந்து என்னன்னா இங்க 18 இன்ட்டு வந்து என்ன 5, 18 இன்ட்டு 5 போட்டோம்னா 90 வரும். அவ்வளவுதான் வந்து 9. இப்ப 90 இருக்கு. 90ல இருந்து வந்துன்னா என்ன வரும்? 102. 102 தானே வரும். ஸோ 90. ஆமா 90ல வந்து என்ன அப்படின்னா 100, 102. 102ல இருந்து வந்து 9 கழிச்சுனா எவ்வளவு? 93. ரைட். அதான் வந்து என்ன ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 8. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். ஸோ இதுலயுமே வந்து என்னன்னா நம்பர் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. என்ன சீரிஸ்ன்னு பார்ப்போமே. இங்க 33 இருக்கு, 47 இருக்கு, 44 இருக்கு, ஸோ 58 இருக்கு, 56 இருக்கு. இங்க 58 இருக்கு, 56 இருக்குன்னா ஸோ ஏதோ ஒன்று வந்து என்னன்னா கண்டினியூஸ் சீரிஸ் இல்ல. ஏதோ வந்து என்னன்னா ஆட் ஆர் ஈவன் பேட்டர்ன்ல இருக்கலாம். இப்ப அதனால என்ன பண்ணலாம், இங்க 33 இருக்கு, அப்ப 44 வரும். 44ல இருந்து வந்து 56, 56ல இருந்து 69. நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் தேவையில்ல. நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க் பேட்டர்ன் தான் தேவை. அப்ப 47 இருந்து எடுக்கலாம்ல. அதாவது என்ன மீனிங்னா 47 இருக்கா, நம்மளுக்கு என்னென்ன அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? 47 கூட்டணும் அப்படின்னா அங்க அங்க 58 வரணும். ஸோ 47 நான் என்ன கூட்டம் 58 வரும். ஸோ 11 கூட்டுவானா? 11 கூட்டம் எனக்கு 58 வரும். அதே மாதிரி 58 இருக்கு, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க 70 இருக்கு. என்ன கூட்டினா வந்து என்னன்னா 70 வரும், 12 வரும். அப்போ ஒரு பேட்டர்ன் வருது பாருங்களா. 70 இருக்கு, அடுத்து நான் 13 போடுறேன், எனக்கு போட்டா என்னன்னா 83 வரும். அவ்வளவுதான். இதான் வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ இதனால ஆன்சர் இதான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 9. செலக்ட் வந்து என்னன்னா செட் இன் விச் நம்பர் ஆர் ரேட்டட் இன் த சேம் நம்பர் வந்து என்ன ஃபாலோயிங் செட். சரி, இப்போ இந்த 20, 30, 480 இது வந்து ஒரு செட்டை ஃபாலோ பண்ணுதான். 35, 25, 540 அதே செட். இந்த 20, 30, 480க்கு எந்த செட்டை ஃபாலோ பண்ணுதோ அதே பேட்டர்ல இதுவும் ஃபாலோ பண்ணும். இந்த 4 ஆப்ஷன்ல வந்து என்ன ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து என்ன நம்ம இங்க ஃபாலோ பண்றத இதுவும் ஃபாலோ பண்ணும். அது எந்த இது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க டக்குன்னு வந்து என்னன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதுன்னா போடுங்க. அப்படி இல்லை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டின் போயிருங்க. ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். சரி, இப்ப 20 into 30 இருக்குல்ல, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 இருக்கு,
அண்ட் வந்து 30 இருக்கு. ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 600 வரும். ரைட். இப்ப 600ல இருந்து எனக்கு என்ன பண்ணா வந்து 450 வரும்னு பார்ப்போமே. 600ல இருந்து 450 150 கழிச்சுனா எனக்கு வந்து என்ன 480. அப்ப அதே மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வரும். ஸோ இப்போ 35 இருக்கு. அண்ட் வந்து என்னன்னா 25 இருக்கு. ஸோ 35 into 25 நான் போட்டேன்னா 875 வரும். இந்த 875ல இருந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கழிக்கிறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன வரும்? கண்டிப்பா வந்து என்னன்னா 725 தான் வரும். 540 வரல. அப்ப இந்த பேட்டர்ன் வந்து தப்பு. ஸோ இது வந்து போடக்கூடாது. வேற ஏதாவது நம்மளுக்கு பேட்டர்ன் வருதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ 20 இருக்கு. பிளஸ் வந்து என்ன 30 இருக்கு. எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 50 வருமா? ரைட் 50. இப்போ நான் என்ன பண்ணா 480 வரும்? ஸோ 480 எனக்கு வரணும். 50 இன்ட்டு 95 45 வரும். ஸோ அவன் ரைட் 95 45 அப்போ 480 வரும். அப்போ இதே மாதிரி பேட்டர்ல வருதான். 35 இருக்கு. பிளஸ் வந்து 25 இருக்கு. ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? 60 வரும். இதோட 9 வந்து மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ 96 என்ன 54 அவ்வளவுதான் 540 பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து என்னன்னா அப்படியே போட வேண்டாம். இந்த 4 ஆப்ஷனை வந்து என்னன்னா நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னா பார்க்கும்போது இப்போ 7 + 18 வந்து என்ன போட்டு பார்ப்போம். 7 + 18 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 25 வருமா? 25 இன்ட்டு வந்து 9 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 வந்துருது. அவ்வளவுதான் இது வந்து ஆன்சர். சரி, ஏன் இது வந்து ரொம்ப டைம் டேக்குன்னு சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும் என்ன பேட்டர்ன். நீங்க என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த 4 ஆப்ஷனையும் செக் பண்ணணும். 4 ஆப்ஷன்ல செக் பண்ணும்போது நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இதெல்லாம் தேர்ட் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்ஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தேர்ட் பண்ணுவேன். அதனால டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். கொஸ்டின் நம்பர் 10. இன் சர்டன் கோடு லாங்குவேஜ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன கோடட் as 47, ப்ரீ யூனிவர்ஸ் வந்து என்ன கோடட் as 49. ஹவு வில் வந்து ஃபிளேவர் வில் கோடட் இந்த லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இப்ப கோடு அதாவது ஃபோர்ஸ் வந்து 47னா நமக்கு வந்து இந்த எஃப்ஓஆர் ஸோ போட்டு பார்ப்போமே. எஃப்ஓஆர் இருக்கு. அதே மாதிரி வந்து சிஇ. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அந்த ஒரு லெட்டர் போவாங்க. எஃப்க்கு வந்து என்ன வரும்? 6 வருமா? ஓக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். ஆருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. சிக்கு வந்து என்னன்னா 3. அதுக்கப்புறம் ஈக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா 5. சரியா? இந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. அதுல வந்து எழுதி வச்சுட்டு வந்து என்ன நோட் பண்ணனா உங்களுக்கு ஃபாஸ்டா வரும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றதுக்கு போல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். சரி, இப்ப 6 + 15 + 18 + 3 + 5 எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 47 வரும். அவ்வளவுதான். அந்த பேட்டர்ன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளேவருக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ எஃப் இருக்கு, எல் இருக்கு, ஏ இருக்கு, வி இருக்கு, ஓ இருக்கு, யூ இருக்கு, ஆர் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா போட்டோம் அப்படின்னா எஃப்க்கு என்ன அப்படின்னு போவோம். ஸோ எஃப்க்கு வந்து என்னன்னா 6 வரும். எல்லுக்கு வந்து என்ன வருது? எல்லுக்கு வந்து என்னன்னா 12 வரும். ஸோ ஏக்கு வந்து 1 வரும். விக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வருதா? 22 வரும். ஓக்கு வந்து என்னன்னா 15. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர். யூக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 21. அடுத்து வந்து என்ன 6க்கு 18. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஆன்சர் வந்து என்ன 95 வந்து நிற்கும். நீங்க கூட்டி பாருங்க. நான் ஆல்ரெடி கூட்டி பார்த்துட்டு சொல்றேன். அதனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 11. 6 people வந்து என்ன செட்டிங் அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் வந்து என்ன சென்டர். ஓகே, சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருங்க. கயா இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜெயா அண்ட் தாரா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 6 பேர் வந்து என்னன்னா உட்கார மாதிரி வந்து போட்டுக்கலாம். சரி, 6 பேரா? 1 2 இங்க 3 4 5 6. ஓகே, இப்ப கயா வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து என்ன ஜெயா அண்ட் தாரா. சரி, இப்ப வந்து என்னன்னா கயா வந்து இங்க வச்சுக்கலாம். கயா வந்து என்னன்னா யாருக்கு வந்து இமிடியேட் நெய்பர்? 2 பேருக்குல. ஒன்னு ஜெயா அண்ட் தாரா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஜெயா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து யாரை போட்டுக்கிறேன்? தாரான்னு போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? சோனல் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரியா. அதாவது சோனல் வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரியா அண்ட் சுவாதி. அப்ப சோனல் வந்து இங்க தானே வரணும், வேற இடமும் கிடையாது. அதனால சோனல் வந்து என்னன்னா இங்க ஒரு வாய்ப்புல இது யார் வருவா அந்த சைடு? இங்க வந்து என்னன்னா பிரியா வரலாம். சரி, இந்த இடத்துல வந்து என்னன்னா பிரியா வரலாம். இந்த இடத்துல வந்து யார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி வரலாமா? ரைட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோனல் சிட்டிங் வந்து என்ன இமிடியேட் ரைட்டா பிரியா. எல்லாமே வந்து சென்டர் நோக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரியாவுக்கு வந்து என்னன்னா இமிடியேட் ரைட்ல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பிரியா இருந்தேன்னா எனக்கு என்ன இருப்பான்? லெஃப்டா இருப்பான். நான் அப்படியே திரும்பி பாருங்கன்னா இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து என்ன ரைட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பிரியா வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து என்ன சுவாதி தான் வரணும். இந்த இடத்துல தான் வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா வருவாங்களா. ஸோ இப்போ பிரியாவுக்கு பாருங்களேன். இப்போ இது வந்து என்னன்னா ரைட் சைடு இருக்கும். அப்போ கரெக்ட் தானே? அதாவது சோனல் சிட்டிங் இமிடியேட் பிரியாவுக்கு ரைட்ல வந்து சோனல் இருக்கான். இப்போ இது வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும். அடுத்து தாரா அண்ட் சுவாதி வந்து நாட் சிட்டிங் இமிடியேட், அதாவது நாட் சிட்டிங் இமிடியேட்லி நெக்ஸ்ட் டு ஈச் அதர். யாரு? தாராவும் சுவாதி. தாராவும் சுவாதியும் வந்து இமிடியேட்டே கிடையாது. அவங்க வந்து நான் ஆப்போசிட்ல இருக்காங்க. அப்ப நம்ம போட்டது வந்து கரெக்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஹூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பிரியா. அதாவது பிரியாவுக்கு இமிடியேட் லெஃப்ட்ல யாரு இருக்கா? இது வந்து ரைட் சைடு வந்து சோனல் இருக்கானா, லெஃப்ட் சைடு வந்து தாரா இருக்காங்க. அவ்வளவுதான் வந்து ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 12. ஸோ 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட்ல கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த பொசிஷன் வந்து ஆப்போசிட் ஆஃப் யூன்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி வந்து என்னன்னா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கிற வந்து பாருங்களேன். இங்க பி இருக்கா, இங்க பி இருக்கா. அப்ப ரெண்டையும் வந்து நான் அடிச்சிருங்க. சரியா?
அதே மாதிரி இங்க எஸ் இருக்கா, இங்கேயும் எஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து இதில் அடிச்சிருங்க. மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கு, ஆறு இருக்கு யூ. அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் வந்து யூ, இது டேரெக்டாக வந்து போட்டலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்ததுனால அடிச்சுட்டு வந்து டேரெக்டாக வந்து ஆப்போசிட் எடுத்துக்கலாம். பட் அப்கமிங்ல வந்து வீடியோஸ்ல வந்து என்னன்னா ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பாங்க, அப்போ வந்து என்னன்னா கரெக்டாக போட்டு பார்க்கலாம். சரியா? 13வது கொஸ்டின்ஸ். 6 கொலீக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹேவிங் லஞ்ச் டுகெதர் அண்ட் சர்க்குலர் டேபிள் அட் வந்து என்னன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபேசிங் த சென்டர் ஆஃப் வந்து என்னன்னா சர்க்கிள். சரி, அதாவது என்னன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னன்னா பார்த்துட்டு வந்து உட்காராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு வட்டம் போட்டுக்கலாம். இந்த வட்டத்துல என்ன பேர்னா 6 பேரா, 1 2 ஒரு 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஏன்னா டி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஓகே, டி வந்து என்னன்னா யாருக்கு, இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்ட் பி. ஸோ டி வந்து இங்க இருக்கட்டும், ஈக்கும் பிக்கும் தான் வந்து என்ன இமிடியேட் நெய்பர். அப்ப ஈயும் பியும் இந்த மாதிரி தானே வருவாங்க இமிடியேட் நெய்பர்னா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒயில் சி வந்து என்ன இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப். இப்ப சி வந்து என்னன்னா இங்க வருவாப்புல, ஏக்கும் எஃப்க்கும் வந்து என்னன்னா இமிடியேட். அப்ப ஏ இங்க இருக்கட்டும், எஃப் வந்து என்ன இங்க இருக்கட்டும். அடுத்து இஃப் ஏ இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ, அதாவது ஏ வந்து என்ன ஈக்கு வந்து இமிடியேட் லெஃப்ட்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், ஈக்கு வந்து இமிடியேட் லெஃப்ட் ஏ தானே, கரெக்டா தானே இருக்கு. அப்ப நம்ம போட்டது கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கலாம். சரியா? அடுத்து என்ன சொன்னா, ஹூ இஸ் தான் த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. இப்போ சிக்கு வந்து இமிடியேட் லெஃப்ட் யார், இந்த சைட்ல பாருங்களேன். இப்படி பார்க்கும்போது சிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட், இது வந்து என்னன்னா லெஃப்ட், இதுதான் ரைட் வரும். சரியா? அப்ப லெஃப்ட் யாரு இருக்கா, எஃப் தானே இருக்கான். அதனால வந்து ஆன்சர் வந்து என்னன்னா எஃப். ஓகேவா? இது வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் டேக்கன் மாதிரி தெரியும், பட் நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து டேரக்டா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் 14வது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின்ஸ் மார்க் கிவன் சீரியஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு சீரியஸ்ல போகும்போது அதை கண்டுபிடிக்கும். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், இ இருக்கு, அடுத்த லெட்டர் வந்து ஜி இருக்கு, அடுத்த லெட்டர் கே இருக்குல்ல, அடுத்த லெட்டர் கியூ இருக்கு. சரி, ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ தான் பார்க்கலாம். இ இருக்கு, இல இருந்து என்ன எடுத்துனா ஜி இருக்கா. ஸோ அதாவது ஒரு லெட்டர் விட்டு வந்து என்னன்னா அடுத்த லெட்டர் வருது. ஸோ பிளஸ் வந்து ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அடுத்து ஜில இருந்து கே வருது, ஜி இருக்கு, கே வருதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை லெட்டர் விட்டு வருது, 3 லெட்டர். அப்ப பிளஸ் 3 லெட்டர் ஆட் ஆகுது. அடுத்து கேல இருந்து கியூ வருது, கியூ மீன்ஸ் கே இருக்கு, இங்க வந்து என்னன்னு கியூ இருக்கு. எத்தனை லெட்டர் உள்ள நடுவுல இருக்கு, 5 லெட்டர் இருக்கு பாத்தீங்களா. அப்ப 5 லெட்டர் வந்து ஆட் ஆகுது. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல +1, அடுத்து +3, அடுத்து வந்து என்னன்னா +5. அப்ப என்ன வரும், கண்டிப்பா இதுக்கப்புறம் +7 வரும். அப்ப வந்து என்னன்னா இதுக்கப்புறம் பாருங்க, கியூல இருந்து இந்த கியூல இருந்து நான் 7 லெட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 4 அடுத்து 6 இது வந்து 7 போயிடுச்சு. மிச்சம் இருக்குன்னு ஒய் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து டக்குன்னு வந்து ஒய்யை பார்ப்போம். ரெண்டு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். அடுத்தது வந்து என்னன்னா செகண்ட் இது பார்த்தா நமக்கு ஆன்சர் இங்க ஜெட் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ ஜெட்டு அதே மாதிரி வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ்ல இருந்து என்ன ஆகுனா +1 வந்து குறையுதா, அதே பேட்டர்ன் தான். இந்த மைனஸ் வந்து 1 ஆகும், -3 ஆகும், -5 ஆகும், -7 ஆகும். அப்படி பார்க்கும்போது எண்ணில இருந்து -7 எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த எண்ணு வந்து இங்க இருக்கு, இங்க இருந்து -7 எடுத்துன்னு வச்சுக்கலாம். 2 போயிடும், 4 6 இது 1 எஃப் தான் வரும். அப்ப டைரக்டா ஆன்சர் போடலாம், ஒய் எஃப் ஜெட். சரியா? நம்ம அது கரெக்டா பார்த்து போட வேண்டியது, சம் மிஸ்டேக் வந்தாலும் மொத்தமா போயிடும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. சரி, இதுல என்ன செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர் விச் இஸ் எம்பெடட் இன் த கிவன் ஃபிகர். ஓகே, இதுல கொடுத்துட்டாங்க, இந்த ஃபிகரை கொடுத்துட்டு இதுல ஏதோ ஒன்று 4 ஆப்ஷன் வந்து இது உள்ள இருக்குப்பா, அது எது அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமானு பார்க்கலாம். இங்க ஏதாவது வந்து என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி நம்மளால வந்து பெருசா 2 கோடு இருக்கு, ஆனா இந்த மாதிரி தான் இல்ல. அடுத்து வந்து என்னன்னா இந்த முக்கோணம் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு முக்கோணம் பாதி தான் இருக்கு, இந்த இதுல முழு முக்கோணமா இல்லைல, அதனால இதுவும் வராது. ஸோ இது வருதான்னு பார்க்கலாமே. இங்க பாருங்க, இந்த வந்து என்னன்னா இந்த கோடு வந்து என்னன்னா இங்க இருக்கு. சரி, ரைட் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது இங்க இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு இங்க இது இருக்குன்னு நினைச்சு வந்து போட்டுட்டு வந்து போவோம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொட்டேஷன் நாட் அலவுட்னு சொல்லிட்டான் பாருங்க. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ரொட்டேஷன் வந்து இது வந்து அதே மாதிரியே கிடையாது இல்ல, இது வந்து இந்த சைடு திரும்பினா தான், இதை அப்படியே இந்த வந்து இந்த சைடு திரும்பினா தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதனால இது வராது. மிச்சம் இருக்கிறது வந்து என்னன்னா அதே சேம் பேட்டர்ன்ல இருக்கு பாருங்களா. இது கொடுத்தது அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அதனால ஃபோர்த் தான் வந்து ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து 16. which two signs should be interchanged to make the below equation mathematical life. ஓகே, இப்போ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேட்டி கரெக்ஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன்ல சேமா ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமே. இங்க பிளஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன போவோம், கண்டிப்பா வந்து என்ன ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் போவோம். சரி, அடுத்து இந்த சைடுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க வந்து என்னன்னா பிளஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் பிளஸுக்கும் ஏதாவது வந்து சம்பந்தம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிவிஷன்ஸ் பிளஸ் இதுக்கு வந்து என்னன்னா மாத்தி கொடுக்கலாம். அதாவது வேல்யூ என்ன 42 இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா 16 இருக்கு, அடுத்து 7, அடுத்து 36, அடுத்து வந்து என்ன 16. அப்படியே வந்து என்ன மாற்ற வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து என்னன்னா பிளஸ் வரும். வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே போட்டுக்கலாம். இப்ப 42ல வந்து என்னன்னா 16 அடிப்போமே, நம்மளுக்கு என்ன வரும், 16ஆல அடிச்சோம்னு வச்சுக்கலாம், பாயிண்ட்ல வரும் கண்டிப்பா. ஸோ 2.6 அப்படின்னு ஏதோ வரும். அப்ப என்ன மீனிங்னா பாயிண்ட்ல வந்து அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு முழு வேல்யூ வராது. அப்ப இது வந்து தப்பு. ஸோ இது இல்லாம இந்த பிளஸ்ல இருக்க இன்னொரு அதை வந்து என்னன்னா கிராஸ் பிளஸ் வந்து என்ன பிளஸ் போட்டு வைப்போம். அப்ப என்ன வரும், இங்க வந்து 42 வரும்.
ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா 16 வரும், இந்த இடத்துல 7 இருக்கு, இங்க வந்து 36 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 16 இருக்கு. அப்ப கிராஸ் வர இடத்துல பிளஸ் போடணுமா? ஸோ பிளஸ் வர இடத்துல வந்து கிராஸ் வரும், இந்த இடத்துல கிராஸ் வரும், இந்த இடத்துல டிவிஷன் எதுவுமே சேஞ்ச் இல்லை, இங்க மைனஸ் வந்து என்ன அப்படியே தான் இருக்கும், கிராஸ் வர இடத்துல வந்து என்ன பிளஸ் வரும். சரி, இப்ப இது என்ன அப்படியே வந்து என்னன்னா வேல்யூ போட்டு பார்ப்போமே. ஸோ 42 + 16 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 672 வரும். இந்த 672 7ஆல நம்ம டிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 96 வரும். சரியா? இப்ப நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போமே. 96 இருக்கு, -36 இருக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா 16 இருக்கா, அவ்வளவுதான். இப்ப 96ல இருந்து 36 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 60 வருமா? 60ல இருந்து 16 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. கரெக்டா வந்து ஆன்சர் வந்துருச்சு. அதனால வந்து 3 தான் வந்து கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 17, விச் லெட்டர் கிளஸ்டர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்னு கேட்டிருக்காங்களா. சரி, போட்டு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜெட் இருக்கு, அடுத்து டபிள்யூ இருக்கா. ஸோ ஜெட் வந்து என்னன்னா இது இங்க இருக்கு, அடுத்து டபிள்யூனா 2 லெட்டர் விட்டு வந்து டபிள்யூ இருக்கு. அடுத்து என்னன்னா 2 லெட்டர் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து டி வரும். அடுத்து 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா கியூ வரும். அடுத்து 2 லெட்டர் விட்டோம்னா என் வரும். பேட்டர்ன் கரெக்டாக தானே வருது. அதனால ஆன்சர் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இருக்கு, டி போட்டு போயிடலாம். சரி, இருந்தாலும் 100 நம்பர் வந்து செக் பண்ணுவோம். இங்க ஏ இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த நம்பர் என்னன்னா, ஸோ லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணோம், அடுத்த லெட்டர் வந்து இது செக் பண்ணி பார்ப்போமே. ஸோ அடுத்த நம்பர் வந்து என்னன்னா ஏ இருக்கு, இங்க வந்து என்ன எக்ஸ் இருக்கு. ஸோ ஏ இருக்கு, அதாவது என்ன மீனிங்னா ஏல இருந்து எக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, 2 லெட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது. அதே பேட்டர்ல வந்து என்ன எக்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும், அதே 2 பேட்டர்ன் விடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூ தான் இருக்கும். டேரக்டா ஆன்சர் வந்து என்னன்னா டி யூ டபிள்யூ ஜெட் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, 18வது கொஸ்டின் சிலாஜிஸ்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்ப்போமே. ஆல் பாட்டில்ஸ் ஆர் பேக். ஓகே, அதாவது எல்லா பாட்டிலுமே, ஆல் பாட்டில்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள இருக்கு, பேக்குக்குள்ள இருக்கு. சரி, அப்போ வந்து என்ன பேக்னு வருமா. அடுத்து சம் பேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் சொல்றாங்க. அதாவது சம் பேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் பென்சில் வந்து என்ன ஷார்ப்னர். இப்போ சம் பென்சில் வந்து என்ன அப்படின்னா ஷார்ப்னர். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன். டயக்ராம் 2 வந்து ஒன்று வரும். ஏன் டயக்ராம் 2 வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது பாட்டில் வந்து இதுதான். ஸோ பாட்டில் வந்து என்ன இங்க இருக்கு, பாட்டில் பாட்டில் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது பேக்குக்குள்ள இருக்கா. இந்த பேக்குக்கு அப்புறம் என்ன சொன்னா சம் பேக் வந்து பென்சில்னா நான் வந்து இந்த பாட்டிலையும் சேர்த்து போடலாம்ல. ஸோ இப்போ பென்சில்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து சம் பென்சில் வந்து ஷார்ப்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதையுமே நான் என்ன பண்ணுவேன், சம் பென்சில் வந்து என்ன ஷார்ப்னர்னா மொத்தத்தையும் சேர்த்து வந்து போடலாம்ல, ஷார்ப்னர். ஸோ என்ன வேணும்னா இது டெஃபினைட்டா சொன்னது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே எழுதணும். அதனால இந்த டயக்ராம் நம்மளுக்கு வந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் டயக்ராம். ஓகேவா. இந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் வருது. இப்போ ரெண்டையுமே வந்து செக் பண்ணி பார்ப்போம். கன்க்ளூஷனா சம் ஷார்ப்னர் வந்து என்ன ஒரு பாட்டில்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஷார்ப்னர் இருக்கு, இங்க வந்து என்னன்னா பாட்டில் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே இல்லை. இங்க ஷார்ப்னர் தனி, இங்க பாட்டில் தனி. இதுல வந்து சம்பந்தமே கிடையாது. பட் இங்க சம்பந்தமா இருக்கான்னு பாருங்க. சம் ஷார்ப்னருக்கும் பாட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்கு. இது வந்து கரெக்ட். அதாவது இதுல தப்பு, இது கரெக்ட். இப்படி வரும்போது என்னன்னா நம்மளால கன்க்ளூஷன் ஒழுங்கா கொண்டு வர முடியாது. நோ காமன் கன்க்ளூஷன்ஸ் வரும். சம் பாட்டில் ஆர் பென்சில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாருங்க, சம் பாட்டில் வந்து என்னன்னா பென்சில் சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு கனெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க ஃபுல்லா பாட்டில் இருக்கு, இங்க வந்து பென்சில் இருக்கு. இதுக்கு எதுவும் கனெக்ஷனே இல்லை. அப்ப இது வந்து தப்புன்னு வருது. அதாவது இந்த டயக்ராம் 2ல வந்து என்ன, சம் பாட்டில்ஸ் வந்து என்ன அப்படின்னா பென்சில், இதுல கரெக்டா இருக்கும். அப்ப இது வந்து கரெக்டா இருக்கும். இங்கேயுமே என்ன, இது தப்பா இருக்கு, இது வந்து கரெக்டா இருக்கு. அப்ப நம்மளால கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. அதனால நோ காமன் கன்க்ளூஷன்ஸ். ஆன்சர் வந்து என்ன, நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். கொஸ்டின் நம்பர் வந்து 19. ஸோ விச் ஆப்ஷன் ரெப்ரசென்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் வேர்ட்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரியில நம்ம வந்து என்னன்னா ஆர்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாமே எம் தான் இருக்கு, அடுத்து ஏ தான் இருக்கு. அப்போ 3வது லெட்டர் ரைட் பண்ணுவோம். 3வது லெட்டர்ல எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு பார்ப்போமே. இங்க என் இருக்கு, இங்க எஸ் இருக்கு, ஜி இருக்கு. ஜி தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்ப நமக்கு தெரிஞ்சது ஃபோர்த் தான் வந்து என்னன்னா முதல்ல வரும் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டுமே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இதுக்குள்ளதான் வந்து என்ன போட்டி இருந்தது. அடுத்து செகண்ட் லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த லெட்டர் வரும். ஸோ இங்க வந்து டி இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எஸ் இருக்கு, இங்க என்ன. ஸோ இங்க பாருங்களேன், எஸ் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடியே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துருதுல. அப்ப என்னன்னா டைரக்டா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த 2 ஆர் 1க்குள்ள தான் வந்து வரணும். அப்ப நம்ம ஆன்சர் பார்ப்போமே. 2 தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப டைரக்டா ஆன்சர் போட்டு போயிடலாம். 4 to 1 அப்படின்னு வந்து வரும். சரியா. ஏன் நீங்க பார்த்தாலுமே பாருங்க, ஏ இருக்கு, எண்ணுக்கு அப்புறம் ஏ தான் இருக்கு, இங்கதான் என்ன இருக்கு. அப்ப இதுதான் வந்து செகண்ட்ல வரும் அப்படின்னு போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 20, நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி மீன் பி இஸ் வந்து ஃபாதர். பிளட் ரிலேஷன் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டிருக்காங்களா. நார்மலா நீங்க பிளட் ரிலேஷன் இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பேட்டர்ல போவோம். எப்படின்னா இந்த ஏ வந்து என்ன டு பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம டேரக்டா பார்ப்போம். ஓ பிரதரா, அப்ப சரி ஏ வந்து என்னன்னா பிரதர் அப்படின்னு சொல்லி வந்து என்ன போவோம். ஆனா இங்க பாருங்களேன், இவன் கொடுத்துறது எல்லாம் வந்து உல்டா மாதிரி கொடுத்துருப்பான். ஏ பிளஸ் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா எப்படி இருக்கும்னா பல இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண கொஸ்டின்னா இங்க ஏ இருக்கும், இந்த சைடு தான் பி இருக்கும். இங்க அப்படியே மாத்திருக்கு பாருங்க. பி வந்து இங்க இருக்கு ஃபர்ஸ்ட்ல, இங்க வந்து ஏ சைடு. நம்ம குழப்பறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ அதனால ரொம்ப தெளிவான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். பார்ப்போமே.
ஏ அட் பின்னா இங்க ஏ அட் பி மீன்ஸ் வந்து என்ன, இங்க வருது பி வந்து என்ன பிரதர். அப்ப இந்த இடத்துல என்ன மீன், இவர் தான் வந்து என்ன பிரதர். ஸோ அப்ப பி வந்து என்னன்னா பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. இதுல அதுக்கு முன்னாடி நான் பிளட் ரிலேஷன்ஸ்ல சில இது சொல்லிடுறேன். பிளட் ரிலேஷன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா, இப்ப இந்த 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 மாதிரி வந்து என்னன்னா ஒரு சதுரம் போடுறோன்னு வச்சுக்கலாம், இது என்ன பண்ணா மேல குறிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரவுண்டு போடுறோன்னு வச்சுக்கலாம், இது வந்து என்னன்னா ஃபீமேல குறிக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று போடுறோம்னா இது என்ன சிப்ளிங்ஸை குறிக்கும். அதே இது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பிள்ஸை குறிக்கும். ஓகேவா? சின்ன வந்து என்னன்னா நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து மாதிரி நோட் பண்ணிக்கிட்டது. சரி, இப்ப பி வந்து தான் என்ன சொல்றாங்க, யாரு இவங்க வந்து என்ன பிரதர். பிரதர் அப்படின்னு பார்த்தா மேலா, மேல்னால இப்படி போடுறோம். பி வந்து பிரதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. பிரதரானால ஏன்னு போடுறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆஷ் இருக்குல்ல, பி ஆஷ். ஆஷ்ல என்ன மீனிங்னா இந்த இந்த இங்க இருக்குல்ல இந்த செகண்ட் லெட்டர் இஸ் அ சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க யாருன்னா இந்த சி தான் வந்து என்னன்னா சிஸ்டர் ஆஃப் வந்து என்ன பி. அப்ப சி வந்து என்ன அப்படின்னா சிஸ்டர் சொல்றாங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சிஸ்டர்னா இங்க வருவாங்களா, சிஸ்டர் நான் ரவுண்டு போறேன். சரி, அடுத்து பிளஸ் இருக்கு, சி பிளஸ் டி. பிளஸ்க்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா பி இஸ் அ ஃபாதர். அதாவது இங்க டி தான் வந்து என்ன ஃபாதர். இப்போ டி வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் வந்து என்ன, ஸோ டி வந்து ஃபாதர். ஸோ ஃபாதர் இருக்கும்போது ஓகே. அடுத்து என்ன வருது அவங்க சொல்றாங்க டி பிளஸ் இ. இ வரும்போது என்னன்னா இந்த பிளஸ்ல அதே மீனிங் தான். இப்ப இந்த இ வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் வந்து என்ன டி. சரியா? நான் இந்த இடத்துல போறேன். இ வந்து என்னன்னா ஃபாதர். ஓகேவா? சோ இப்ப என்ன கேள்வினா ஹவு இஸ் இ ரிலேட்டட் டு ஏ. இந்த இ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னா ஏக்கு இ என்ன வேணும். ஏ வந்து இ என்ன கூப்பிடுவான். அதாவது இங்க பாருங்களேன், இந்த ஏ பி சி இவங்க எல்லாமே சிபிலிங். ஓகே, கூட பிறந்தவங்க. அப்பா அவங்களோட அப்பா வந்து டி, அவங்க அப்பாவோட அப்பா வந்து இ. அப்பனா இவன் நான் நான் தான் டின்னு வச்சுக்கலாம். என்னோட பையன் எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவான், தாத்தான்னு கூப்பிடுவாப்ல. அப்ப ஃபாதர்ஸோட ஃபாதர் தானே. அதனால ஆன்சர் வந்து இதுதான், சி தான் வரும். சரியா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 20 கொஸ்டின்மே வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் டேக்கனா இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் சிலது ட்ரிக்காவும் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா பார்த்து வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம்னா இதோட வந்து என்ன 10th ஸோ ஷிஃப்ட் 2 இருக்கும் பாத்தீங்களா. ஸோ ஷிஃப்ட் 2க்கான ரீசனிங் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம சீரியஸ் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. நான் தாராளமா வந்து என்ன ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.